தேவனே, இன்று என்னை ஒரு மாற்றும். டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி. உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கலாமே. உபாகமம் 6:24. இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடே காப்பதற்கும் எந்நாளும் நன்றாய் இருப்பதற்கும் இந்த எல்லா கட்டளையின்படியேயும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். நம் வாழ்வில் தேவ சித்தம் செயல்பட ஆரம்பித்திருப்பது ஒரு வியத்தகு ஆசீர்வாதமாகும். தீர்மானிப்பது என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஸ்லாக்கியம். இதன் மூலம் நாம் சரியான காரியங்களை தெரிந்து கொள்ள முடியும். சிறப்பான தெரிந்து கொள்ளுதல் என்பது தேவன் எதை தெரிந்து கொள்ள விரும்புகிறாரோ அதை தெரிந்து கொள்வதாகும். உங்கள் கடந்த காலம் கசப்பானதாய் இருந்தாலும், எதிர்காலத்தை குறித்த பயம் உங்களை வாட்டினாலும் கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்கள் எதிர்காலத்தை நீங்களே தெரிந்து கொள்ள முடியும். எப்படி தோற்றமளிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவ்வண்ணமாய் அதை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். அமைதியான, சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளைய தினத்தை அனுபவிக்க விரும்புகிறீர்களா? அது உங்கள் கையில் தான் இருக்கிறது, வேறு எவரிடமும் இல்லை. இதுவரை தன் வசனத்தின் மூலமாக தேவன் காட்டியிருக்கும் காரியங்களுக்கு கீழ்ப்படிய இன்று ஒரு அர்ப்பணிப்பை செய்யுங்கள். அது உங்களுக்கு அருகில் உள்ளது. மற்றொருவர் உங்களுக்காக சென்று அதை எடுக்க அது கடல்களுக்கு அப்பால் இல்லை. மற்றொருவர் ஏறி சென்று உங்களுக்கு எடுத்து வரும்படி அது வானங்களுக்கு மேலாக இல்லை. அது உங்கள் இருதயத்திலும் தேவனை விசுவாசித்து அவரை நம்பி உங்கள் வாயினால் அவரது வாக்குத்தத்தங்களை நீங்கள் அறிக்கையிட வேண்டியதாகவும் இருக்கிறது. வாக்குத்தத்த தேசத்திற்குள் ஏன் சிலரால் நுழைய முடிந்தது, சிலரால் நுழைய முடியவில்லை என்பதற்கான காரணத்தை வேதம் ஒரு வரியில் கூறுகிறது. தேவனை உறுதியாய் பற்றி கொண்டார்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் தேவனை பற்றி கொள்ளுங்கள். இப்படி தொடர்ந்து செய்வீர்களானால் உங்களுக்கான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய கானானை காண பாதுகாக்கப்படுவீர்கள். வாசியுங்கள் உபாகமம் 30:1-14 வரை. உங்கள் எதிர்காலத்திற்குரிய வார்த்தை நீங்கள் அறிக்கையிடும் உங்கள் வார்த்தையிலும் உங்கள் இருதயத்தில் நீங்கள் விசுவாசிப்பதிலும் தான் இருக்கிறது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.